டியூக் வர்சஸ் R15, Yamaha வர்சஸ் KTM. இது ஆக்சுவலா ஒரு நெவர் எண்டிங் டிபேட். ஒரு 155cc எப்படி 200cc கூட கம்பீட் பண்ணுது? நீங்க KTM ஃபேன்ஸ் கேட்டீங்கன்னா KTM தான் பெஸ்ட் வாங்க, Yamaha ஃபேன்ஸ் கேட்டா R15 தான் பெஸ்ட் வாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. ரெண்டுமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பெஸ்ட் தான். ஒரு பைக்கோட கேரக்டரிஸ்டிக் முடிவு பண்றது அந்த கம்பெனியோட வேலையை தானே கண்டி, அதை யூஸ் பண்றவங்களோட வேலை கிடையாது. KTM வந்து இனிஷியல் பிக்கப் இது மட்டும் தான் இருக்கணும். சோ இதை தான் அவங்க டார்கெட்டே பண்ணாங்க. அப்படியே Yamaha பக்கம் போனீங்கன்னா அதோட மெயின் ஏமே மைலேஜ் தான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க அது டாப் ஸ்பீட்னு, அதோட மெயின் ஏம் மைலேஜ் தான். ஒரு 10 பேர் அந்த வண்டி வச்சுக்காங்கன்னா 8 பேருக்கு அந்த வண்டி 50 மைலேஜ் தரும். எந்த KTM அதை பண்ணுது? எந்த KTM எல்லாம் அதை பண்ண முடியாது. சோ இங்க KTM என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ராக்கெட்டை பெருசு பண்ணி DOH செட்டப் பண்ணி அவங்களோட ஃபுல் ஏமே பிக்கப்ல தான் இருக்கும். அதை அட்டைன் பண்றதுக்காக அவங்க டாப் ஸ்பீடை லூஸ் பண்ணிட்டாங்க. இதனாலதான் நீங்க ஸ்ப்ராக்கெட்டிங் பண்ணீங்கன்னா KTMஸோட டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் சேம் டைம் அதோட பிக்கப் கம்மி ஆயிடும். இந்த ஸ்ப்ராக்கெட்டிங்கோட கான்செப்ட்னால தான் ஸ்டன்ட் ரைடிங் பண்ற எல்லாருமே பிக்கர் ஸ்ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க ரியர்ல. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ப்ராக்கெட்டை பெருசு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட பிக்கப் இன்க்ரீஸ் ஆகும். இதே தான் MT-க்கும் R15க்கும் இருக்க டிஃபரன்ஸ். அதனால தான் MT-க்கும் R15க்கும் வேற வேற ஸ்ப்ராக்கெட் வரும். இங்க Yamaha என்ன பண்ணிருப்பாங்கன்னா மைலேஜ், பிக்கப், டாப் ஸ்பீட் இது மூணுத்துக்குமே ஓகே ஆகிற மாதிரி ஒரு சைஸ்ல Yamahaல ஸ்ப்ராக்கெட்டிங் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் R15ல ஹையர் எண்ட் அச்சீவ் பண்ணுது.